டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்க குரூப் 4 அப்படின்னா கண்டிப்பாக பெரியார் பற்றின ஒரு 4 டாபிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பெரியாரால் தான் வந்து சுயமரியாதை இயக்கம் 1925 துவங்கியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் துவங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, யாரோட தலைமையில் துவங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1925 சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. 1929 முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் நடத்தியிருக்காங்க. 2வது மாநாடு ஈரோட்டில் நடத்தியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலி பெரியார் வந்து புவியரசு அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த 4 டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலி நானும் வந்து உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஸ்டார்ட் அப் தான். என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இவரை பற்றின வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த இன்னொரு 3 வீடியோ 4 வீடியோக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இது மாதிரி இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரில அந்த டைமில் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்த டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். சரிங்களா. தெரியாத கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ கண்டிப்பாக என் கூட லைனில் இருங்க. அதே மாதிரி ஆக்சுவலி நான் பிளாங்காக தான் இருந்து நான் இன்றைக்கி வந்து இந்த கண்டென்ட் வந்து நான் போடுறேன். எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியல அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்ச தகவல்களை மட்டுமே உங்களோட ஷேர் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 2026 நம்ம போஸ்டிங் வந்து தட்டி தூக்கி ஆகும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து படித்து நீங்களுமே இந்த 2026 போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி நான் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.